तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. இன்னைக்கு அவ்வியக்த பட்டியில் 55வது நாள். அவ்வியக்தவாணி டேட் 14/1/82. ஹெட்டிங் கர்மேந்திரே ஜீத் தான் விஸ்வராஜ்ய அதிகாரி. கர்மேந்திரே ஜீத் தான் விஸ்வராஜ்ய அதிகாரி. ஸோ எல்லாரும் நம்முடைய அந்த ஃபரிஷ்டா ஸ்வரூபத்தில் டபுள் லைட் அவ்வியக் ஸ்திதியிலேருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாப்தாதா ஆஹ்வான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த இந்த ஆட்டுக்கு யார் இந்த ஆட்டு வயிறை நிரப்பிடுறீங்களோ அவங்களுக்கு நான் என் ராஜ்யத்தில் பாதி அவங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு ஒரு ராஜா சொல்கிறார். ஆனால் அதை நான் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், நீங்கள் வயிறு நிரப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆட்டுக்கு விதவிதமான சாப்பாடு அது எல்லாமே தராங்க. அப்புறம் சாயந்தரமாக ராஜா அதை சோதனை பண்ண பார்க்க வர்றாரு. இந்த ஆடு ஆடோட வயிறை நிரப்பிட்டாங்களா அப்படின்னு. இந்த ராஜா நல்லா ஒரு கிரீன் கலர் புல்லை அந்த ஆட்டு முன்னாடி காமிச்சா அந்த ஆடு அதை சாப்பிடுது, இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுது. இப்போ ஆடு இதை சாப்பிடுதுன்னா என்ன அர்த்தம், இன்னும் அது வயிறு நிரம்பலை. ஒருவேளை வயிறு நிரம்பி இருந்தால் ஆடு இதை சாப்பிடக்கூடாது, அது நிரம்பல, அதனால்தான் சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நாட்களாக நடந்துட்டுருக்கு. அப்போ மந்திரி இதை நோட் பண்ணுறாரு, நம்ம இதில் ஏதாவது பண்ணி ஆகணுமே, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மந்திரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆடு காலையில் எப்பெல்லாம் சாப்பிட போதோ ஒரு குச்சை வச்சு பயங்கரமாக அதை அடிக்கிறார். அப்போ அது என்ன பண்ணுறது, அது சாப்பிட மாட்டாங்க. அப்போ இவர் அடிக்கிறத நிறுத்திடுறார். இந்த மாதிரி முழு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்புறமா சாயந்தரமா அந்த ராஜாட்ட கூட்டிட்டு போகும்போது ராஜா இப்போ அது முன்னாடி அந்த புல்லு காமிக்கிறாரு. அந்த ஆடு சாப்பிட மாட்டேங்க, பயந்துட்டு சாப்பிட மாட்டேங்க, ஓடியே போயிடுது. ஸோ அப்போ இதில் அந்த ஆடு தான் நம்ம மனசா, அந்த மந்திரி தான் ஆத்மா, அந்த ராஜா தான் பரமாத்மா. மனதுடைய அந்த தாகம், அந்த பசி, அது எப்பயுமே தீரவே மாட்டேங்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக தான் இருக்கு. எவ்வளோ கொடுத்தாலும் அது தீரவே மாட்டேங்குது. சரி, இது சாப்பிட்டா அதோட ஆசை தீர்ந்துரும், மனசு நிரம்பிடும் அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் அது கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன ஆகுது, இன்னும் தான் அது அந்த விஷயத்து மேல ஒரு அடிக்ஷன் வந்துடுது. அது எதாவது வேணாலும் இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது மேலே ஒரு அடிக்ஷன் வந்துடுது. அது இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம். ஒன்றும் இல்லை, சில பேருக்கு இந்த டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா காலைல இருந்துச்சுன்னா டீ இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறோம். ஸோ அப்போ அந்த கம்பு தான் எதுனா, ஆடை அடிக்கிறக்கூடிய கம்பு எதுனா இந்த ஸ்ரீமத், இந்த ஞானம், இந்த புத்திசாலித்தனம் தான் அந்த கம்பு. ஸோ வெளி உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா மனசை குதிரையோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, குரங்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா பார்த்தீங்கன்னா மனசை ஒரு ரொம்ப அலைப்பாயக்கூடிய குரங்கு, ஒரு குரங்கு இருக்கு, ரொம்ப சேட்டைக்கார குரங்கு ஒன்று இருக்கு. அதை ஒரு தேள் கடிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு சாராயத்தை வேற ஊற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளார அந்த குரங்குக்குள்ளார பேய் பிரவேசம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த குரங்கு எப்படி இருக்கும், அதோட ஸ்திதி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் மனதோட ஸ்திதி இருக்கு.
இது வந்து அமெரிக்காவில் ஒரு இடத்துல லெக்சர் கொடுக்கும்போது சுவாமி விவேகானந்தா சொன்னாங்க. அப்போ அந்த பொறாமைங்கிற அந்த தேல் வந்து கடிக்குது, அப்புறம் ஆசைங்கிற அந்த சாராயம், அப்புறம் தேகபானுங்கிற அந்த பேய் வந்து நுழைஞ்சுக்குது. அப்புறம் அந்த ஆத்மாவோட ஸ்திதி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் மனதோடைய ஸ்திதியா இருக்கு. மனசு ஆல்ரெடி வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இவ்வளவு சஞ்சலமான மனசை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிறது? கீதையில கூட கிருஷ்ணர் சொல்றார் 2 விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அபியாசம் மற்றும் வைராகியம். ஸோ அந்த பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ், பிராமணர்களுக்கு ஞானம் இருக்கு, இப்போ என்ன தேவைன்னா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ், வைராகியம் வைராகியம் வைராகியம். ஸோ இந்த அவ்வியக்தவாணியில கூட பாபா தான் சொல்றார், ஒரு செகண்ட்ல சத்தத்துல வரணும், ஒரு செகண்ட்ல சத்தத்துக்கு அப்பாற்பட்டு போயிடணும். சேவை இருக்கும்போது இந்த சரீரத்துல வாங்க, சேவை முடிஞ்ச உடனே அடுத்து வந்து மேலே வந்துடுங்க பாபா கிட்ட. டியூட்டி ட்ரெஸ், அப்புறம் ஹோம் ட்ரெஸ். கர்மத்தில் வரணும், கர்மாத்தை ஸ்திதியில் வந்துடணும். வெக்தத்தில் வரணும், அவ்வியக்தில் வந்துடணும். இந்த ட்ரில் பண்ணுங்க முழு நாளும். ஒரு செகண்ட் இந்த உலகத்தில் வாங்க சேவைக்காக, அதுக்கப்புறம் நிராகார உலகத்தை வந்துடுங்க. ஒரு செகண்ட் ஆக்காரில் வாங்க, அதுக்கப்புறம் நிராகார ஆயிடுங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ், இந்த எக்ஸசைஸ், இந்த ட்ரில் வந்து முழு நாளும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஆத்மாக்கான ஸ்பெஷல் எக்ஸசைஸ். எப்படி ஜிம்முக்கு போய் அந்த மசில் அதெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஆத்மாவோட மசிலை ஸ்ட்ராங் ஆக்க இந்த எக்ஸசைஸ், இந்த ட்ரில் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதான் ஆத்மா ஸ்ட்ராங் ஆகும். ஒரு செகண்ட்ல சத்தத்தில் வந்து ஒரு செகண்ட்ல இதுல இருந்து போயிடும். இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது நீண்ட காலம் பண்ணும், ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு விட்டா அப்படின்னு இல்லை. நீண்ட காலம் நம்ம கர்மம் செஞ்சுட்டு இருக்கும் போதே இந்த ப்ராக்டிஸ் அதில் கொண்டு வரணும். ப்ளஸ் இதுக்கான ப்ராக்டிஸும் இருக்கணும். ஏன்னா சில பேர் சைலன்ஸ்ல இருக்கும்போது அதுக்கப்புறம் பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. சைலன்ஸ்லேயும் இருக்கிற ப்ராக்டிஸ் இருக்கணும். அதே மாதிரி எங்கே எவ்வளோ பேசணுமோ அதை கண்ட்ரோலாக பேசுறதுக்கான ப்ராக்டிஸும் இருக்கணும். அந்த ரூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் பவர் வேணும் அப்படின்னு பாபா இந்த அவ்வியக்தவாணியில் சொல்கிறார். ஸோ அடிக்கடி இந்த ட்ரில் பண்ணுங்க. மனசு ரொம்ப சங்கல்பம் கொடுத்தா ஸ்டாப். ஏதோ ஒரு சிந்தன் பண்ணுமா, ஸ்டார்ட். ஸ்டாப் ஸ்டார்ட், ஸ்டாப் ஸ்டார்ட். இந்த எக்ஸசைஸ் வந்து மனசுக்கு கற்றுக் கொடுங்க. கர்மேந்திரஜித், அப்போதான் கர்மேந்திரஜித் கர்மாத்தீத் ஆக முடியும். ஸோ நம்ம எல்லாரும் முரளி படிச்சிருக்கோம். அந்த முரளி இப்போ இதுலேருந்து சில அபியாசம் எடுக்கலாம். முக்கியமாக இதில் பாபா வந்து ரூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் பவர் பற்றி சொல்கிறார். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஒரு 5 சௌமான், நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான 5 சௌமான் எடுத்துக்கோ ரூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் பவர்க்கா. உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி கூட எழுதலாம், நான் வந்து என்னுடைய மனசுக்கு எஜமானா இருக்கேன், என்னோட ஒவ்வொரு எண்ணத்து மேலேயும் எனக்கு கண்ட்ரோல் இருக்கு, ஒவ்வொரு எண்ணமும் நான் சொல்ற டைரக்ஷன் படி நடக்குது. ஸோ இந்த மாதிரி சில அஃபர்மேஷன்ஸு, சில சௌமான் வந்து உங்களுக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏமானமே இப்போ நான் தான் ராஜா, நான் சொல்கிறபடி தான் நடக்கணும் அப்படின்னு. மனசு வந்து ஒரு பேட்டர்னில் போயிட்டே இருக்கு. அதை வந்து ராடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனசு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, உடனே துக்கம் ஆகிடணும், எல்லாம் அழுகணும், டென்ஷன் ஆகணும். இந்த இதில் தான் அது இது ஒரு ரோடு மாதிரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த இது வரும்போது அதிலே தான் போதும். அதை விட்டு புதுசாக இங்கே பாபா சொல்கிற மாதிரி இது பண்ணுறதுல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அதை மாற்ற முடியும். எது மூலியமான விஷுவலைசேஷன், அதாவது மனக்கண்ணால் அந்த காட்சியை பார்க்கணும். ப்ளஸ் அஃபர்மேஷன்ஸ், அந்த சௌமான் வந்து மீண்டும் 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 நம்ம மனசுக்குள்ளார சொல்லணும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆத்மா எல்லாரும் கூட இருக்காது, ஏதோ ஒரு ஆத்மாவை மட்டும் பார்க்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப படபடன்னு இருக்கும். இல்லை சார் யாராவது ஒருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது, டென்ஷன் ஆகும், கோபமாகும். ஸோ அந்த ஒரு ஆத்மா கூட மட்டும் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்க்கும்போது நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம். பட் சில பேர் பார்க்கும்போது மட்டும் அந்த மாதிரி மனசு டிஸ்டர்ப் ஆகுது, டென்ஷன் ஆகுது, கோபம் ஆகுது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்னாக போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ அந்த ஆத்மா வராங்க, ஆனால் நான் இப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகலை, ஸ்டேபிளாக இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு துக்கமோ
இல்லை அவங்கள பார்த்தா இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு கவலையோ வலியோ இல்லை பொறாமையோ டிஸ்டர்பன்ஸோ எதுவும் இல்லை. அவங்க ஆத்மா அவங்க பாட்டு ப்ளே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து என் மைண்டு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ சில பேர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணலாம், இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலாம். அந்த நேரத்தில் நம்ம ஹர்ட் ஆயிடுறோம், ஃபீலிங்கில் வந்துடுறோம். அப்படின்னா இப்போ அந்த மாதிரி விஜுவலைஸ் பண்ணுங்க. யாரோ என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா உங்கள் மனசுக்கு ஆர்டர் கொடுங்க. அதாவது நான் வந்து என் மனசுக்கு எஜமான். யார் எப்படி வேணாலும் பேசணும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ரியாக்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதா அது என் கையில் இருக்குது. அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அது ஃபுல் கண்ட்ரோல் என் கையில் இருக்குது. ஆக்ஷன் ரியாக்ஷன் என் கையில் இருக்குது. எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து பழைய மாதிரி அழுதுகிட்டோ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை அழுத்தியும் வைக்கக்கூடாது. நம்ம மனசில் ஞானத்து மூலிமா அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும். இது ஆன்மீக முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம துக்கப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இல்லை யாரோ பற்றி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தோம்னா இன்னும் நம்ம ஏற வேண்டியது பெரிய ஒரு மலையே இருக்குது. அதை எப்போ நம்ம போய் அந்த லட்சியத்தை எப்போ நம்ம அடைவோம்? லட்சியம் வந்து ரொம்ப உயர்ந்தது. அதில் நம்ம வந்து தொட்டாசு நீங்கள் மாதிரி சென்சிட்டிவ் நேச்சராக இருந்தோம்னா இந்த சென்சிட்டிவ் நேச்சர் வந்து இறப்புக்கு சமமானது. ஃபீலிங் தேவி ஆகக்கூடாது. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, நான் வந்து இதாகிட்டேன், ஃபீலிங் வந்துடுச்சு, அழுதுட்டேன், கவலைப்பட்டேன், வருத்தப்பட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சக்தி ரூபமாக மாறுங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட அம்மாவாக மாறுங்க. அம்மாவுக்கு வந்து 2 ரூபம், ஒன்று வந்து அன்பு ரூபம், ஒன்று வந்து சக்தி ரூபம். அதனால் இந்த கர்மேந்திரியங்கள் மனம் புத்தியோட அது எல்லாத்தையுமேலேயும் எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதில் பாபா இந்த 5 கர்மேந்திரியங்கள் பற்றி இது சொல்லிட்டு வந்தாரு. ஸோ அதில் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுத்துருங்க. சில வந்து அஃபர்மேஷன்ஸு, சில சோமான், சில கமெண்ட்ரி மாதிரி நீங்களே உங்களுக்கு ரெடி பண்ணிக்கோ. என்னுடைய சக்திகள் என்னை வந்து சரியான டிசிஷன் எடுக்க, அமைதியான டிசிஷன் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் என் கர்மேந்திரியங்கள் மேலே ராஜ்யம் பண்ணுறேன். உயர்ந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்னுடைய கர்மேந்திரியங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னுடைய அந்த உயர்ந்த ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கு கர்மேந்திரியங்கள் ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து சாந்தி, நான் வந்து சக்தி, நான் பியோர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த உலகத்தில் பரப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அமிர்த வேலையில் உங்களுக்காக சில கமெண்ட்ரிஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான ஒரு அஃபர்மேஷன்ஸு, இதெல்லாம் வந்து நீங்களே எழுதுங்க. நீங்கள் தான் எழுதணும். வேறு யாராவது எழுதி கொடுத்தது வந்து அது நீண்ட காலத்துக்கு இதாகாது. நீங்களே புது புது வேர்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில சின்ன ஸ்லோகன்ஸ், பாபாவோட மகா வாக்கியங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நேரத்தில் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ, எந்த நேரத்தில் இல்லை ரொம்ப கோவம் வருதோ, டென்ஷன் ஆகுதோ, அந்த மாதிரி டயத்தில் இதை நான் ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு சின்ன வார்த்தை கூட மற்றவங்களோட லைஃப்பை மாற்றலாம். ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு முரளியோட மகா வாக்கியம் கூட ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரலாம். மேபி நம்ம லைஃப்பில் அது வந்து தெரியாமல் இருக்கலாம், பட் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் வார்த்தையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய குழந்தை பருவத்திலே பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஒரு இடத்துல ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன். அது பாருங்கள், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பாட்டு டீப்பாக எனக்குள்ளார போயிடுச்சு. அது என்னோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு அந்த ஒரு பாட்டு. ஸோ அது வந்து ஒரு மராத்தி பாட்டு. அதோட மீனிங் என்னன்னா, இந்த வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணணும், முழு உலகமும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதை தான் நான் பண்ணணுமா? முழு உலகமே இன்னைக்கு விகாரங்கிற அந்த இதில் எல்லாரும் நசுங்கிட்டு இருக்காங்க. அந்த துக்கம், கவலை, அதில் வந்து நசுங்கிட்டு இருக்காங்க. ஸோ என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டோட மீனிங் அது எனக்குள்ளார ஆழமாக போயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி தான் நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இதில் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே கேட்கல அந்த பாட்டு, எனக்கு கிடைக்கல. அப்போ கூட இப்போ தான் நெட் இதெல்லாம் வந்துச்சு, ஆனால் அப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதாவது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ளார டீப்பாக போயிடுச்சு.
ஸோ அதனால் அந்த மாதிரி சில ஸ்லோகன்ஸு சில மகா வாக்கியங்கள் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. துக்கமாகும் போது அந்த இது நினச்ச உடனே இதை வந்துடணும். அதேமாதிரி நம்மளோட வார்த்தையும் மற்றவங்க யாரோ துக்கத்தில் இருக்காங்க, இல்லை ஒரு மாதிரி ஸ்திதி டவுனாக இருக்காங்கன்னா நம்ம அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகம், ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அது இருக்கணும். ஸோ அந்த பாட்டில் இந்த மாதிரி தான் வருது, இந்த மாதிரி வரிகள் வருது. அதாவது இந்த தேசத்தை நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து அர்ப்பணம் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் நம்ம மகான் ஆகணும், மகான் லட்சியத்தை அடையணும்னா நிறைய விஷயங்கள் அர்ப்பணம் பண்ண வேண்டியதாக இருக்குது, சமர்ப்பணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. முழு உலகமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக சில ஒரு 5 பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அவ்யக்த அனில பாபா கண்ட்ரோலிங் அண்ட் ரூலிங் பவர் பற்றி மறுபடியும் எப்படி சொல்கிறார். ஸோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கண்களுக்கு என்ன சொல்லணும், காதுக்கு என்ன, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் என்னன்னு சொல்லணும். கண்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நான் வந்து நல்லதை தான் பார்க்கணும், நல்லதை தான் கன்சியூம் பண்ணணும். கமாண்ட், பவர் ஆஃப் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க 2வது ஹோமர். கமாண்ட் பண்ணுங்க உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு. என்னோட கண்ணு எச்சரிக்கையாக இரு, நான் எதை பார்த்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை தான் நான் பார்க்கணும், இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி காதுக்கு ஞானம் மற்றும் மனசுக்கு அமைதி கொடுக்கக்கூடியதான விஷயந்தான் கேட்கணும், அதுக்கு ஆப்போசிட்டான எந்த விஷயத்தையும் கேட்கக்கூடாது. அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி அது வந்து எஸ் மாலிக் அப்படின்னு அது நமக்கு இதை ஏற்றுக்குது. அடுத்து வந்து உங்கள் நாக்குக்கு அதுகிட்ட சொல்லுங்கள். நாக்குக்கு வந்து 2 விஷயம் இருக்குது, ஒன்று வந்து சாப்பிட்றது, ஒன்று பேசுறது. அதனால் என்னோட ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையானதா, அன்பு நிறைஞ்சதா, சௌமான் யுக்தா அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் காலுக்கு நான் ஸ்ரீமத்தின் வழிப்படி சிரேஷ்ட வழியில் தான் நடக்கணும், அந்த மாதிரி வழியில் தான் நான் நடக்கணும். எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ அந்த இடத்த அட்ரஸையாக நம்ம கேட்கணும். அந்த க்யூரியாசிட்டி, இது நான், அது நான், இவங்க அப்படி, அவங்க அப்படி, இந்த க்யூரியாசிட்டி தான், அதுதான் வந்து ஒரு ட்ராப்பு. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விக்னமாக மாறிடுது. ஸோ அடுத்து வந்து டச். ஸோ நம்ம டச் வந்து எப்படி இருக்குது, அந்த டச்சுக்கு பின்னாடி உள்ள பாவனை என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டாக்டர், ஒரு அம்மாவோட டச் இருக்கா, உதவி செய்யணும், கேர் பண்ணும், அன்பு நிறைஞ்ச டச் இருக்கா, இல்லை அது வந்து ராவணனோட டச் மாதிரி இருக்கா, துரியோதனோட டச் மாதிரி இருக்கா, கோவத்தில் வந்து இதை பண்ணுறோமா. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த ஹோம்ஒர்க் என்னென்னா பவர்ஃபுல் சம்மான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பவர்ஃபுல் சம்மான் எழுதுங்க. அடுத்து கமாண்ட் எழுதுங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் ஸ்விட்ச். 5 செகண்ட் ஸ்விட்ச், அதாவது நமக்கு ஏதோ ஒரு இமோஷன்ஸ் வருது, ஸ்ரீமத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு இமோஷன்ஸ் வருது, அதை உடனே வந்து நம்ம அதை நல்ல இமோஷனாக மாற்றிடணும். ரொம்ப கோபம் வருது, அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உடனே அதை நான் சாந்திக்கு மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இது எப்போ பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும்போதே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த டயத்தில் அது யூஸ் ஆகும். ஏன் கோவப்படுறோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறோம், அவங்க அதுபடி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு வாட்டி சொன்னோம், 2 வாட்டி சொல்லி கொடுத்தோம், மறுபடியும் அதே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கோவம் வருது, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரி இருக்காரு. ஸோ அப்போ வந்து பாருங்கள், ஒரு 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 விஷுவலைசேஷன், ஒரு அஃபர்மேஷன்ஸ். அதுக்கு ஒரு அஃபர்மேஷன்னா கோவம் வரும்போது நான் என்ன ரிப்பீட் பண்ணுறேன், நான் வந்து சாந்த் ஸ்வரூப ஆத்மா. திருஷ்யம் என்ன பார்க்கணும், என்ன சீன் உங்கள் கண்ணு முன்னாடி வரணும்னா ஒரு அமைதியான அந்த லேக், ஒரு குளம், ஒரு அமைதியான குளம் ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். அதில் சில பேர் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு குளம், அதில் சில பேர் கல் போடுறாங்க, பூ போடுறாங்க, அதில் அந்த வேஸ் வருது, அதுக்கப்புறம் அது சாந்தமாகிடுது. அது மாதிரி நான் ஒரு சாந்தமான ஆத்மா. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள். இது வந்து ஒரு சீன். 2வது சீன் என்னென்னா, ஏதோ ஒரு நேரத்தில் ரொம்ப துக்கமாயிட்டீங்க, எக்ஸ்ட்ரீம் துக்கமாயிட்டீங்க. அது எந்த காரணம் எது வேணாலும் இருக்கலாம், ஏதோ நோய் வந்துருச்சு, இல்லை ரொம்ப பெரிய யாரோ ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ நிறையா காரணங்கள் இருக்கலாம். அதனால நான் வந்து ரொம்ப துக்கமாயிட்டேன். உடனே அதுக்கு ஆப்போசிட்டான சங்கல்பம் என்ன பண்ணணும், பாபாட்டேது எனக்கு கிடைச்ச பிராப்திகள் என்ன, வரதானங்கள் என்ன,
அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்ல ஒண்ணுமே கிடையாது. கடல் போல பாபா கொடுத்துருக்காரு. இது சும்மா ஒரு சொட்டு இந்த விஷயம் லாஸ் ஆனதுனால அது எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை நான் என் மனசுக்குள்ளார கொண்டு வரேன். பாபாட்ட எது கிடைச்ச பிராப்திகள் எல்லாம் அதை பார்த்து நான் ஸ்மைல் பண்றேன், சந்தோஷமாகறேன். அடுத்து 3வது பரிஸ்திதி என்ன, ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு பெரிய பரிஸ்திதி வந்துருச்சு. 3வது விஷயம், ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பயும் இந்த விஷயத்த பாருங்க, நான் இந்த பரீட்சையை ஃபேஸ் பண்றதுக்கு கேப்பபிளா இருக்கேன், தகுதியா இருக்கேன். அதனால தான் பாபா எனக்கு இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் கவலை இல்லாம இருக்கேன். நான் அமைதியா இதை ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு எந்த கவலையும் எந்த துக்கமும் இல்லை, எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கேன். அடுத்து 4வது சிடுசிடுன்னு ஆகுறது. பிகேஸ் கோவம் ஓரளவு குறைஞ்சிருச்சு, ஆனால் சிடுசிடுன்னு ஆகுறது. எங்கேயோ போறீங்க, டிராஃபிக்கு, ஃப்ளைட்டு பிடிக்கணும் இல்லை ட்ரெயின் பிடிக்கணும், நிறைய டிராஃபிக்கில் நின்றுட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும்? அப்பயும் இந்த விஷயத்த உங்க முன்னாடி கொண்டு வாங்க. இந்த ட்ராமா அதில் எல்லாமே அக்யூரேட்டாக தான் நடக்குது. இந்த இயற்கைக்கு ஏதாவது அர்ஜென்ட் இருக்கா? இந்த இயற்கையில் உள்ள எல்லா விஷயமும் பாருங்க, அதுபடி அது எந்த ஸ்பீடில் இருக்கோ அது மாதிரி நார்மலாக நடந்துட்டு இருக்கு. எதுவுமே அவசரப்படுறது இல்லை. ஸோ அது மாதிரி நான் ஒரு கார்டனில் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துருக்கேன். எனக்கு எந்த அவசரமும் இல்லை. எப்போ நான் போகணுமோ அதுபடி நான் கரெக்டான டயத்துக்கு போய் சேர்ந்துடுறேன். ஸோ அது மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன இது வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்த சுச்சுவேஷன்னா ஏதோ ஒரு பயம் வருது, ரொம்ப பயமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அது எதோ வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஏதோ சில பேருக்கு ஏதோ பெயினால் பயமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பரிஸ்திதி ப்ராப்ளம் வரனால பயமாக இருக்கலாம். அப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ஹீரோ ஆத்மா, நான் இதையும் ஃபேஸ் பண்ண கேப்பபிளாக இருக்கேன் அப்படின்னு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நிர்பை, இன்னொன்று அபை. டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நிர்பைனா அவங்களுக்கு பயனால என்னன்னு தெரியாது, அது சில பேர் அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் அபைனா பயனா தெரியும், இருந்தாலும் அதை விட அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுறாங்க. பயம் இருக்கு, பட் இருந்தாலும் அந்த பயத்தை இது பண்ணாமல் அந்த இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த கடலில் குதிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல, இருந்தாலும் பாபா மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அந்த கடலில் குதிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் விஜுவலைசேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப துக்கமாயிட்டீங்க, சந்தோஷமான இதை ஞாபகம் பண்ணும். உடனே அங்கே அதே இடத்துல இருந்தீங்கன்னா அதே தான், அந்த ஃபீலிங்ஸ் தான் மறுபடியும் வந்துட்டுருக்கும். உடனே வேறு ஏதாவது பண்ணுங்க, ஓடுங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனால் அதே இதில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆப்போசிட் சர்க்கிள் பண்ணுங்க, அது ரிலேட்டடாக. ஏதோ துக்கமாக இருக்கீங்களா, யாரோ ஒரு ஆத்மா பிடிச்சி சந்தோஷத்துக்கான விஷயத்த இன்னும் ஃபுல் ஃபோர்ஸாக சொல்லுங்க. இதான் இமோஷனல் கொஷன்ட்னு சொல்லுவாங்க, இமோஷன் கண்ட்ரோல். எதுவுமே கிடைக்கலையா, சவாசனில் இதை பண்ணி அவங்க மனசை சாந்தப்படுத்துங்க. கோவம் வரும்போது வெளி உலகத்தில் கூட சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தண்ணி குடிங்க, இல்லை ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க 100லேருந்து 99 வரைக்கும் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் டெம்பரவரி தான், பட் இருந்தாலும் வேலை செய்யுது. ஒரு அப்பா பையன்கிட்ட சொல்கிறாங்களாம், உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏன்னா எல்லா கோவத்தில் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இவருக்கு எப்போ கோவம் வந்தாலும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணு 100 99 அப்படின்னு. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா பார்க்குறாங்க, இவங்க பையன் ஒரு பையன் மேலே அவனை கீழே படுக்க போட்டு இவன் மேலே ஏறி உக்காந்துருக்காங்க. என்னடா பண்ணுற அப்படின்னா, நான் 100லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டுருக்கேன், கவுண்ட் பண்ணி முடிச்சோடனே இவனை அடிக்கலான்னு இருக்கேன், இவன் ஓடி போயிடக்கூடாது, அதுக்காக தான் இவனை இப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இந்த கோவம் ஒரு ஒரு விதமான அந்த மைண்டை ஒரு பைத்தியக்கார ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுது. அந்த செகண்ட்ல நம்ம அந்த கோவத்தை விகாரத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள்லேருந்து, நிறைய பாவம், நிறைய தப்பு பண்றதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த நேரத்தில் கோவம் வர நேரத்தில் அந்த நேரத்தில் போய் நான் ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைலாம் செய்யாது. இது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முயற்சி. அந்த நேரத்தில் ஸ்தூலத்தில் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணால் அந்த இடத்த விட்டு போயிருங்க. யாராவது உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்லை ஏதாவது ஒரு கார்டனுக்கு போங்க, இல்லை மைண்டால் அந்த கார்டனுக்கு போங்க, இல்லை ஏதாவது குளிக்க போயிடுங்க, கோல்டு ஷவர் எடுங்க, இல்லை துணி துவைங்க, இல்லை வீட்டில் அந்த பாக்ஸிங் பஞ்சிங் பண்ணுவாங்கள்ல அந்த இதை வாங்கி வச்சுட்டு அதில் எல்லாருக்கும் இறக்கிடுங்க.
எப்படியாவது அந்த அந்த டயத்தை மட்டும் கடந்து போயிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் கோவம் தான் அந்த 10 செகண்ட்கான அந்த காம விகாரத்துக்கான சுகம் தான். இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லைஃப் லாங் அவங்க ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெயிலில் உள்ள கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத லைஃப் லாங் ஜெயிலில் வச்சுருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கமாண்ட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷுவலைசேஷன் ப்ளஸ் எஃபர்மேஷன். இதை வந்து நீங்கள் உங்களுக்காக செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது கேள்வி கர்மாத்தீத் பற்றி பாபா இதில் சொல்கிறாரு. எப்படி கர்மாத்தீத் ஆகிறது? அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட், அந்த அவேர்னஸ் இருக்கணும். நான் கர்மாத்தீத் ஆகணும், ஸ்மிருதி ஸ்வரூப் ஆகணும். அதுக்கு சாட்சியா தன்னையே பாருங்க. ஆல்ரெடி முன்னாடி கூட சொல்லி கொடுத்துருக்கோம். பாடி ஸ்கேனிங், ஸ்திரமாக உட்காந்துட்டு உங்கள் பாடியை மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். அதில் உள்ள சென்சேஷன்ஸு, அதில் வர ஃபீலிங், அது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு சாட்சியாக இருந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் போய் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். நான் என்ன சாட்சியாக இருந்தவங்களே பாருங்கள். நான் முழு நாள் எப்படி நடந்துக்கிறேன், என்ன சாப்பிட்றேன், என்ன கேட்குறேன், அது ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க. யாரோ என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, தொடர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அது நான் ஏன் இரிட்டேட் ஆகுறேன்னா அது அவங்களால ஆகலை, எனக்குள்ளார அந்த என்னுடைய சன்ஸ்கார் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அன்னைக்கு கூட நக்கியில் போட்டில் உட்காந்து போட்டிங் போகலான்னு போயிட்டு இருந்தோம். ஸோ போட்டிங் நல்ல ஒரு மூடில் நல்லா ஜாலியாக வந்து போட்டிங் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்து போட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் போட்டு மேலே மோதணும். பயங்கர கோவம் வந்துச்சு. திரும்பி பார்த்தா அந்த போட்டில் யாருமே இல்லை. அதை ஒரு காலியான போட்டு தான், எம்டி போட் அது. அந்த கோவம் வந்து அப்படியே சாந்தமாயிடுச்சு. அப்போ இப்போ அந்த கோவம் எங்கேருந்து வந்தது? ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள்ட்ட நிறையா சிஷ்யர்கள் வராங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இவர் வந்து டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எதுவும் ஆன்மீக சம்பந்தமாக இல்லை. என் குடும்ப பிரச்சனை பற்றிரும், மூட்டு வலியை பற்றிரும், இது அது இந்த மாதிரி கேள்வி, லௌகீக கேள்வியாக தான் கேட்குறாங்க. அவருக்கு அதெல்லாம் டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு பார்த்து. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே இருக்கிறதில்ல எங்கேயாவது மலையில் போய் நம்ம தவம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஹைட்டான மலைக்கு போயிடுறாரு. அங்கே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, அங்கே எதுவுமே கிடைக்காதுல்ல. ஸோ தண்ணி எடுக்க மற்ற விஷயங்களுக்குலாம் கீழே வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து இவருக்கு மறுபடியும் இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. அப்போ அவர் யோசிக்கிறாரா, இங்கே யாருமே இல்லை, இருந்தாலும் பாருங்கள் நம்ம டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னு. அப்போ இந்த எல்லா விளையாட்டும் மனசுக்கான விளையாட்டு தான். அதனால் ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி நிறுத்தி கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. ஈவன் இந்த ஃபோன்லாம் கூட நம்ம கோவப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. டூ மச் ஸ்க்ரீன் டைம் எப்பயுமே ஃபோனில் இருக்குது, அது கூட நம்மளை இரிட்டேட் ஆக்கிக்கிட்டே இருக்குது. இங்கே கூட ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்லாம் வராங்க, அதில் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கிரேவிங் வரும்போது அதை எப்படியும் சாப்பிடணும்னு தோணுது. ஏன்? கண்ட்ரோலிங் பவர் இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்கிறாங்க. இதை ஒரே ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த ஐஸ்கிரீம்லேயே சுகர்லெஸ் ஐஸ்கிரீம் வருது, இப்போ ஸ்வீட்ஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வருது சுகர்லெஸ், இதன் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாம் மைண்டுக்கான விளையாட்டு தான் இது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நம்ம கண்ணு முன்னாடி அந்த இது இல்லைன்னா நம்ம அதை சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது ரிலேட்டடான ஐட்டமை வந்து உங்கள் முன்னாடி வைக்காதீங்க. இப்போ சுகர் பேஷண்ட்டாக சுகர் ரிலேட்டடான ஐட்டமை வந்து உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் எந்த இடத்துலையும் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சாதான் சாப்பிடணும்னு தோணும். அது நம்ம கண்ணு முன்னாடியே இல்லைன்னா அதோட சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் வராது. இது வந்து ராமாயணத்தில் கூட காமிச்சிருக்காங்க. அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீதை திரும்பி வராங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீதையை பற்றி நிறைய தப்பாக பேசுகிறாங்க. அவங்க இது சரியில்லை அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இதுதான் வந்து சஹஸ்திரமுக ராவணன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு ராவணனை கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ராவணன் இந்த மாதிரி சஹஸ்திரமுக், அதாவது நிறைய பேர் நம்மளை பற்றி இல்லாத பேசுவாங்க. ஸோ அந்த ரூபத்தில் ராவணன் வந்தாராம். அப்போ சீதா ஒரு டிசிஷன் எடுத்தாங்களா, நான் வந்து திருப்பி வந்து வனவாசத்துக்கே போகலாம் அப்படின்னு. அப்போ ராமர் வந்து சந்தோஷப்பட்டார். ஆமாம், நானும் வனவாசத்துக்கு வரேன் அப்படின்னு. அப்போ சீதா சொன்னாங்களா, இல்லை நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டால், ஏன்னா நான் இங்கே இருக்கிற வரைக்கும், மக்கள் கண்ணில் படுற வரைக்கும் அவங்க ஏதாவது தப்பாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் இங்கே இல்லவே இல்லைன்னா யாரும் என்னை பற்றி பேச மாட்டாங்க.
ஸோ அதனால் என்னோட விதியில் அதான் எழுதியிருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் எங்கள் குழந்தைங்க மேலே அதோட பிரபாவம் படக்கூடாது, அதுக்காக நான் மீண்டும் வந்து வனவாசத்துக்கே போகிறேன் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். ஏன்னா நம்மளை பற்றி யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, அப்போ வந்து நம்ம போய் எல்லாரையுமே பிடிச்சிட்டு இல்லை அப்படி பேசாதீங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க, ஏன் அப்படி இருக்கீங்க, ஏன் என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லார்ட்டையுமா சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் டிஸப்பியர், மறைஞ்சிடுங்க, இல்லை சைலண்ட்டாக இருங்க, அமைதி, சைலன்ஸ், அந்தர்முகி ஆகிடுங்க. இதெல்லாம் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இல்லைன்னா மக்கள் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பாருங்கள், யார் பெரிய பெரிய ஆளுங்க மேலேயே வந்து எவ்வளோ தப்பான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, கலங்கம் ஏற்படுற மாதிரி பேசுகிறாங்க. வெளி உலகத்தில் கூட இந்த மாதிரி யாரையாவது பற்றி தப்பு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அமைதியாகிடுங்க, மறைஞ்சிடுங்க. உலகத்தில் கூட இப்போ பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் நடக்குது. அது நடந்தால் அதுதான் அடுத்த ட்ரெண்டிங் டாபிக், அதுதான் இருக்குது. ஆன்லைன் அப்யூஸு, ஆன்லைன்லேயே வந்து ஒருத்தவங்க மற்றவங்கள திட்டிக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆன்சர் வந்து சைலன்ஸ் ஆகிடுங்க, அதுலேருந்து தூரம் போயிடுங்க. எந்த விஷயம் என்னை வந்து தூண்டுதோ அதுலேருந்து நீங்கள் தூரம் போயிடுங்க. ஸோ அதனால் இந்த முரளியில் ஃபுல்லாக பாபா வந்து ராஜா, ஒரு ராஜாவோட குவாலிட்டி என்ன, ராஜானா எப்படிலாம் இருப்பாங்க, ராஜ பரிவாரில் வரவங்க எப்படி இருப்பாங்க, அப்புறம் தாசி, தாசிங்க எப்படி இருப்பாங்க, யார் எப்பயுமே சோகமாக இருக்காங்களோ அவங்க தான் தாசி ஆவாங்க, உதாசாக இருந்தால் தாசி ஆவாங்க. அப்புறம் சவுகார் பிரஜையை பற்றியும் பாபா இங்கே சொன்னார். அதாவது அந்த சவுகார் பிரஜைகிட்ட ஞானம் நிறையா இருக்கும், பட் ஆனால் அதை லைஃப்பில் கொண்டு வரதுக்கான பவர் இருக்காது. அவங்கள்ட்ட சஸ்திரங்கள் இருக்கும், அதை யூஸ் பண்ண தெரியாது, சரியான நேரத்தில் யூஸ் பண்ண தெரியாது. ஸ்டாக் எல்லாமே இருக்கும், ஆனால் அது சரியான நேரத்தில் சரியாக யூஸ் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட் கொண்டு வர்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபைனலாக யார் பியார், சதா கர்மேந்திரிய ஜீத் குழந்தைங்களுக்கு, சதா பிரகிருதி ஜீத், சூக்ஷம் சன்ஸ்கார் மேலே வெற்றி அடைந்த குழந்தைங்களுக்கு, அதாவது மாயாஜீத் ஸ்வராஜ் அதிகாரி குழந்தைங்களுக்கு, விஸ்வராஜ்ய அதிகாரி, அந்த மாதிரி ராஜவம்சி ராஜரிஷி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा